சங்கீதம் 103 அதிகாரம் 3 வசனத்தை தயவுசெய்து படிங்க. தாவீது இவ்வளவு சொல்லுகிறார், who forgives all your sins and heals all your diseases. உன் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து. ஆமென். இன்றைக்கு அது என்ன மாதிரி பெரிய பாவம் இருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்க ஒரு பரமன் இயேசு உண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு my dear people of God, நீங்க நினைச்சாதீங்க ஐயோ நான் ஒரு பாவி எனக்கு விடுதலை இல்லையா. உன் பாவத்தை மன்னிக்க என் பரமன் இயேசு உண்டு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? இயேசு பொறுக்கிறதுக்கு முன்னே தாவீது இந்த இடத்துல பேசிட்டார். hundreds of years ago அவர் சொல்லுகிறார், who forgives all your sins and heals all your diseases. உன் சரீரத்தில் இருக்கிற எல்லா நோய்களை அவர் என்ன பண்ண முடியும்? குணமாக்க முடியும். இன்றைக்கு என்ன மாதிரி நோயோடு நீங்க வந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியல, ஆனால் உன்னையும் என்னையும் படைத்த என் இயேசுவுக்கு தெரியும். அவர் உன்னை சுகமாக்க அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். He is your healer. Hallelujah. யாருமே ஒருத்தருக்கு சுகத்தை கொடுக்க முடியாது. நான் ஒரு எறும்புக்கும் ஒரு ஜீவனை கொடுக்க முடியாது, இல்லாட்டி அந்த எறும்புக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண முடியாது. ஆனால் செய்கிறவர் என் இயேசு. இன்னைக்கு நீங்க அவரை நம்பி வந்திருக்கிறீங்க. அவர் உங்களை ஒரு நாளும் வெட்கத்தில் போட மாட்டார். ஏன்னா அந்த வசனம் சொல்லுது, who heals all your diseases. ஆமென். இப்போ ஒரு மனுஷனுக்கு பலவீன நோய், அப்ப நம்ம செய்கிற முதல் காரியம் என்னன்னா, நம்மளே நாம் என்ன பண்ணோம்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு பழைய பாட்டு சொல்லுது, ஆராய்ந்து பாரும் தேவனே. ஆமென். என்னை என்ன பண்ணுங்க ஆண்டவரே, search me O God and cleanse me. இது சங்கீதம் 51 அதிகாரத்தில் தாவீது எழுதியிருக்கிறார். என்னை என்ன பண்ணுங்க ஆண்டவரே, ஆராய்ந்து பாருங்க. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க ஒருவருக்கும் சொல்லுகிறேன், உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய பிரச்சனை ஆண்டவருக்கு லேசான காரியம். மேபி ஒரு டாக்டருடைய ரிப்போர்ட்டோடு நீங்க வந்திருக்கலாம் இந்த கூட்டத்துக்கு, இல்லாட்டி உங்களுடைய குடும்பம் பிரிஞ்சு போயிருந்திருக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய பிசினஸ்ல உங்களுடைய வேலையில அது என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நாளில் நீங்க கேட்கிற ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே உனக்கு எல்லாம் என் வாழ்க்கையில செய்து முடிக்க லேசான காரியம். ஆமென். Don't have a second option. ரெண்டாவது ஒரு ஆப்ஷனை உங்க வாழ்க்கையில வைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கணும், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, அநேக இடத்துல people are got options. ஒரு மெடிக்கல்ல சரீரத்தில் பலவீனமா ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரைட்டா போயிட்டு அவர் என்ன மருந்து கொடுத்தாலும் என்ன பண்ணிடலாம், சும்மா அப்படியே முழுகிடலாம். மருந்து பேரு கூட உங்களுக்கு தெரியாது, வாயில கூட பூராது, இல்லாட்டி இன்னொருத்தர கூட கேட்கறதுக்கு ரெடி இல்லை. ஆனா டாக்டர் மேல மாத்திரம். ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த டாக்டரை கேட்டீங்களா? அவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாத காரியத்தை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.